அனைவருக்கும் வணக்கம். மண்ணை கவ்விய திருட்டு திராவிடர்கள் அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் அவருடைய நற்பெயரை கெடுக்க வேண்டும், அவருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கெட்ட எண்ணத்தோடும் சதி திட்டத்தோடும் மனநிலை பாதிக்கப்பட்ட முன்னாள் நடிகை ஒருவரால் கொடுக்கப்பட்ட பொய்யான போலியான எந்த விதமான அடிப்படை சான்றுகளும் அற்ற ஒரு புகாரை அடிப்படையாக வைத்துக் கொண்டு 12 வார காலங்களுக்குள் இந்த புகார் தொடர்பாக சீமான் அவர்களை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றமும் அதனுடைய தலைமை நீதிபதியான இளந்திரையன் அவர்களும் கொடுத்த உத்தரவிற்கு இன்று காலை உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அதாவது இனி இந்த புகார் தொடர்பாக அண்ணன் சீமான் அவர்களை விசாரிக்க முடியாது. முடிஞ்சு போச்சா? இந்த வழக்கு இப்படித்தான் போய் முடியும் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். நமக்கு மட்டும் கிடையாது, யார் அந்த நடிகையை அழைத்து வந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக இப்படிப்பட்ட அபாண்டமான புகாரை கொடுக்க வைத்தார்களோ, யார் அந்த நடிகையை தூண்டிவிட்டு அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு எதிராகவும் கொச்சையாகவும் கேவலமாகவும் இழிவாகவும் பேச வைத்தார்களோ, யார் தங்களுடைய அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஏவல் துறையான காவல்துறையை ஏவிவிட்டு இந்த புகார் தொடர்பான விசாரணைக்கு அண்ணன் சீமான் அவர்களை வரவழைத்து அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்களோ, அந்த ஆளும் திமுக அரசிற்கும் அதனுடைய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும் இந்த வழக்கு இப்படித்தான் போய் முடியும் அப்படின்னு. திங்கட்கிழமை கோர்ட்டு திறந்தா இந்த இடைக்கால தடை உத்தரவு வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தான் எப்படியாவது இந்த உத்தரவு வர்றதுக்கு முன்னாடி சீமான விசாரணைக்கு அழைச்சி அவரை அவமானப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக கடந்த 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் அவ்வளவு பெரிய அராஜகத்தையும் கோழைத்தனமான நாடகத்தையும் நடத்தினார்கள் ஆளும் திமுக அரசை சேர்ந்த இந்த ஏவல் துறை காவல் அதிகாரிகள். நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நடிகை கொடுத்த புகார் தொடர்பான விசாரணைக்கு 27ஆம் தேதி நீங்க நேர் நிற்கணும், விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானுக்கு ஒரு சம்மன் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா குறிப்பிட்ட அந்த 27ஆம் தேதி என்னால விசாரணைக்காக நேர் நிற்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட கட்சி தொடர்பான நிகழ்வுகள் இருக்கு. அதனால எனக்கு ஒரு 4 வார காலம் அவகாசம் கொடுங்க. இந்த புகார் தொடர்பான விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்றம் 12 வார காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க. நான் கேட்கிறது 4 வாரங்கள் மட்டும்தான். 4 வாரம் கழிச்சு நான் நிச்சயமாக விசாரணைக்கு வருவேன். அது மட்டும் இல்லாம சென்னை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலையும் நான் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறேன். அந்த மேல்முறையீடு தொடர்பான விசாரணையும் திங்கட்கிழமை நடக்க போகுது. அதுல என்ன முடிவு வருது அப்படிங்கறதையும் பார்த்துட்டு நாம இது தொடர்பா ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த புகாரை விசாரித்துக் கொண்டிருக்கின்ற வலசரவாக்கம் காவல் நிலைய அதிகாரிகளுக்கு முறைப்படி தகவல் தெரிவித்து விட்டார். இதுக்கு மேல ஒரு மனுஷனால சட்டப்படி முறைப்படி எப்படி நடந்துக்க முடியும்? ஆனாலும் அண்ணன் சீமானோட இந்த கோரிக்கையை ஏத்துக்காம வலசரவாக்கம் காவல் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் அவசரமா மறுநாளே நீங்க விசாரணைக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அழைப்பாணையை தயார் செஞ்சு அதை கொண்டு போய் அண்ணன் சீமானோட வீட்டில் இருக்கிற அவருடைய மனைவி கையிலையும் கொடுக்காம அங்க இருக்கிற மத்தவங்க கையிலையும் கொடுக்காம பம்படியா வீட்டு வாசல்ல இருக்கிற கதவுல ஒட்டிட்டு வந்தாங்க. ஏன் ஒட்டணும்? அப்பதான் அதை கிழிப்பாங்க. கிழிச்சாதான் அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க மேல பொய் வழக்கு போட்டு கைது செய்ய முடியும். அந்த கைதை வச்சு ஒரு நெருக்கடியை கொடுத்து அண்ணன் சீமான் அவர்களை விசாரணைக்கு வர வைக்க முடியும் அப்படின்னு திட்டமிட்டு இந்த அழைப்பாணையை கொண்டு போய் அவங்க வீட்டு வாசல் கதவுல ஒட்டிட்டு வந்தாங்க. அதை கிழிச்சு எரிஞ்சதுதான் தாமதம். உடனடியா புறப்பட்டு வந்தாரு நீலாங்கரை காவல் நிலையத்தை சேர்ந்த காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ். ஓசி வடப்பாவுக்கு சண்டை போட்ட வீராதி வீரர் வந்தவர். யாரு கிழிச்சாங்க என்ன ஏதுன்னு ஒன்னுத்தையும் கேட்காம எந்த தப்பும் செய்யாத அண்ணன் சீமானோட வீட்டுக்கு காவலாக இருந்த முன்னாள் ராணுவ அதிகாரி அமல்ராஜ் அவர்களை அடித்து அவமானப்படுத்தி கைது செஞ்சு அழைச்சுக்கிட்டு போனார். அது மட்டும் கிடையாது, காவல் நிலையத்திற்கு கூட்டிக்கிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு மைதானத்துல வச்சு அவரை கடுமையா தாக்கி இருக்கிறாங்க. அதன் பிறகு இதே பொய் புகாருக்காக அண்ணன் சுபாவையும் கைது செஞ்சு காவல் நிலையத்திற்கு கூட்டிக்கிட்டு போய் இரும்பு கம்பியில துணியை சுத்தி கடுமையா அடிச்சு தாக்கி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பொய் வழக்கு போட்டு 2 பேரை கைது செஞ்சு அவங்களை ரிமாண்ட் பண்ணி ஒரு நெருக்கடியை கொடுத்து அண்ணன் சீமான் அவர்களை வர வச்சாங்க. வர வச்சதோட நின்னாங்களா?
அன்று முழுவதும் எல்லா முதன்மை செய்தி ஊடகங்களிலும் அண்ணன் சீமானை பற்றி தான் செய்தி வெளியிடப்பட்டுச்சு. எப்படி? நடிகை கொடுத்த பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்காக சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு சீமான் வந்து கொண்டிருக்கிறார், இதோ வந்து விட்டார், அங்கு வந்து விட்டார், இங்கு வந்து விட்டார் அப்படின்னு எல்லாம் ஒரு நாள் பூரா பாலியல் வழக்கு, பாலியல் புகார், பாலியல் பாலியல் பாலியல்னு 100 தடவை அவரை அவமானப்படுத்த பார்த்தாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அண்ணன் சீமான் கேட்ட மாதிரி 4 வார காலம் அவகாசம் கொடுத்திருந்தா அண்ணன் சீமான் அவர்கள் 28ஆம் தேதி விசாரணைக்கு வந்திருப்பாரா? இவங்களால விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்க முடியுமா? இப்படியெல்லாம் அவரை அவமானப்படுத்தி செய்தி வெளியிட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்ல. அதுக்காகத்தான் எப்படியாவது அவரை வர வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட அண்ணன் அமல்ராஜ் மேலையும் அண்ணன் சுபா மேலையும் பொய் வழக்கு போட்டு கைது செஞ்சிருக்கிறாங்க. சரி, 28ஆம் தேதி அண்ணன் சீமான வர வச்சிங்கல, அவரை உங்களால அவமானப்படுத்த முடிஞ்சதா? அன்னைக்கும் நீங்க தான் மண்ணை கவ்வுனீங்க. ஆளும் திமுக அரசை நோக்கி மக்கள் காரி உமிழ்ந்தார்கள். சீ, இதெல்லாம் ஒரு வேலையா? அந்த அம்மாவுக்கு தான் ஒரு வேலை இல்ல. எப்ப பார்த்தாலும் தேர்தல் வரும்போதெல்லாம் இந்த புகாரை தூக்கிட்டு வந்துருவாங்க. புகார் கொடுத்துட்டு அழுவாங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிட்டு செட்டில்மெண்ட் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு இடத்தை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ஒரு வேலைன்னு அந்த அம்மா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு நீங்க ஏன்டா தெரு தெருவா திரியிறீங்க அப்படின்னு இந்த திருட்டு திராவிட ஆட்சியாளர்களை பார்த்து மக்கள் காரி உமிழ்ந்தார்கள். மக்கள் யாருமே அன்னைக்கு நடந்ததை ரசிக்கவே இல்லை. அண்ணன் சீமானுக்கு ஆதரவா தான் எல்லாரும் பேசினாங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? ஒரு அரசியல் எதிரிய இப்படித்தான் கையாளுவீங்களா? அசிங்கமா இல்ல? ஆக இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படிப்பட்ட தீர்ப்பு தான் வரும் அப்படின்னு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் இப்படி ஒரு அராஜகமான போக்கை கையில் எடுத்தார்கள் ஆளும் திருட்டு திராவிடர்கள். டேய், உங்களை எல்லாம் என்னதான்டா சொல்றது? சரி, ஓகே, நேத்துல இருந்து எதுக்காகடா வரிஞ்சு கட்டிக்கிட்டு அந்த முன்னாள் நடிகைக்காக ஆதரவு தெரிவித்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அது சரி, திராவிடர்கள் என்றாலே திருடர்கள் தானே. திருடர்கள் எப்போதும் திருட்டு பேர் வழிகளுக்குத்தான் ஆதரவாக இருப்பார்கள். இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு மனுஷன் ஒரு தடவை ஏமாறுவான், 2 தடவை ஏமாறுவான். அது எப்படிடா ஒரே மாதிரியே 6ல இருந்து 7 முறை ஏமாற முடியும்? இந்த நடிகை என்ன அண்ணன் சீமான் மீது மட்டும்தான் இப்படிப்பட்ட புகாரை கொடுத்திருக்கிறாங்களா? இதே மாதிரி 6ல இருந்து 7 பேர் மேல புகார் கொடுத்திருக்காங்க. இத ஒரு வேலைன்னு வச்சுக்கிட்டு அந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்க பல பேரால ஏமாற்றப்பட்டாங்களா? இல்லனா இந்த முன்னாள் நடிகை, மனநலம் பாதிக்கப்பட்ட நடிகை ஒரே மாதிரி பல பேரை ஏமாத்தினாங்களா? 2வது சொன்னதுதான் சரி. இவங்க தான் ஒரே மாதிரி பல பேரை ஏமாத்துறாங்க. யார் கூடயாவது பழக வேண்டியது, அதுக்கப்புறம் அதையெல்லாம் வெளியில சொல்லி மிரட்டி அசிங்கப்படுத்திடுவேன், புகார் கொடுத்துருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி பணம் பறிக்க வேண்டியது, இதையெல்லாம் ஒரு வேலையா அந்த அம்மா தான் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த திருட்டு பேர் வழிக்கு ஆதரவா இந்த திருட்டு திராவிட பசங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து ஆதரவு தெரிவிக்கிறானுங்க. மானங்கட்ட பசங்களா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? இதை கேட்டா அப்படி அந்த அம்மா சொன்னது பொய்னா நீங்க எதுக்காக பணம் கொடுத்து செட்டில் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறானுங்க அறிவாளிங்க. ஏன்டா டேய், நீங்க சொல்றது உண்மைனே இருக்கட்டும், அது உண்மைனே இருக்கட்டும், அந்த அம்மாவிற்கு தேவையானது நீதியா இல்லனா நிதியா? அவங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு இருந்தா அவங்களுக்கு தேவைப்படுறது நீதிதான் என்றால் அவங்க ஏன்டா பணத்தை வாங்கிட்டு புகாரை வாபஸ் வாங்கிட்டு போனோம்? என்ன நடந்தாலும் சரி, நான் புகாரை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா நின்று இருக்கணும்ல. ஏன்டா கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிட்டு போறாங்க? நாங்களா அந்த அம்மாவுக்கு பணம் கொடுத்தோம்? எத்தனை முறை அந்த அம்மாவிற்கு பணம் கொடுத்து அவங்கள பெங்களூர்ல இருந்து கூட்டிக்கிட்டு வந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக புகார் கொடுக்க வச்சீங்க? எத்தனை முறை அவருக்கு எதிராக கொச்சையா பேச வச்சீங்க? அதையும் அந்த அம்மாவே வீடியோ போட்டு காரி துப்புச்சு உங்களை. அத்தனையும் தொடச்சு போட்டு தான் நீங்களும் திரியிறீங்க. டேய், உண்மையாகவே அந்த அம்மாவிற்கு நீதி தான் வேணும் அப்படின்னா 2011 கொடுத்தாங்க தெரியுமா புகார்? அதை வாபஸ் வாங்காம உறுதியா நின்று இருக்கணும். என்ன ஆனாலும் சரிங்க, எனக்கு நீதி கிடைச்சே ஆகணும், என்ன ஏமாத்தினவங்களுக்கு சட்டப்படி தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு அந்த அம்மா பேசியிருக்கும். அதை விட்டுட்டு 2011 புகார் கொடுப்பாங்களாம், அதை 2012 வாபஸ் வாங்குவாங்களாம். அதுக்கு இடையில அண்ணன் சீமானுக்கு திருமணம் நடந்துரும், குழந்தையும் பிறந்துரும். 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து புகார் கொடுப்பாங்களா, மறுபடியும் அதை வாபஸ் வாங்கிட்டு போவாங்களா? என்னடா பாக்குறவங்களை எல்லாம் முட்டாளு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் வேற வேலை இல்ல, அந்த அம்மாவை இழுத்துக்கிட்டு ரோட திரியிறீங்க, மத்தவங்களுக்குமா இல்ல? இதை வச்சு எல்லாம் அண்ணன் சீமான அவமானப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சீங்க தெரியுமா? அங்கேயே நீங்க தோத்துட்டீங்கடா. காலங்காலமா உங்களோட அரசியல் எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்துகின்ற ஒரே ஆயுதம்
இந்த பெண் தொடர்பான அவதூறு வழக்கு மட்டும்தான். எந்த ஒரு இடத்துலையும் நேர்மையாக தன்னுடைய அரசியல் எதிரிகளை திமுக சந்தித்ததே கிடையாது. எல்லாமே குறுக்கு வழி, எல்லாத்துலயும் குறுக்கு புத்தி, எல்லாத்துலயும் திருட்டு புத்தி. அப்படிதான் ஒரு திருட்டு வேலையை பார்த்திருக்கிறானுங்க சில திருட்டு திராவிட பசங்க. இன்று அண்ணன் சீமான் அவர்களை இழிவாக சித்தரித்து சென்னையில பல இடங்கள்ல சுவரொட்டி ஒட்டி இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, அந்த சுவரொட்டியில எந்த இடத்துல அந்த சுவரொட்டியை அச்சடிச்சோம், எந்த அச்சகம், அந்த அச்சகத்தோட முகவரி என்ன, அந்த அச்சகத்தோட அலைபேசி எண் என்ன அப்படிங்கிறது தொடர்பான எந்த ஒரு விவரமும் இல்லை. ஒரு மொட்டை கடுதாசி மாதிரி சுவரொட்டி தயார் பண்ணி ஊர் முழுக்க அச்சடிச்சு வச்சிருக்கானுங்க. வழக்கமா சுவரொட்டி அச்சடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓரத்துல எந்த அச்சகத்துல நாங்க இதை அச்சடித்தோம் அப்படிங்கிற முகவரியும் குறிப்பிட்டு இருப்பாங்க. ஆனா இவனுங்க அது எதையுமே குறிப்பிடல. ஏன் குறிப்பிடல? அவ்வளவுதான் இவனுங்களோட வீரம், அவ்வளவுதான் இவனுங்களோட தைரியம், துணிவு எல்லாமே. அது சரி, திராவிடர்கள்னா யாரு? திருடர்கள்னு சொல்லக்கூடாது. மனு தர்மத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை சொல்லணும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறேன். மனு தர்மத்தின்படி திராவிடர்கள் என்பவர்கள் பார்ப்பானின் வைப்பாட்டி மக்கள், அதாவது அப்பன் பெயர் தெரியாதவர்கள். அப்பன் பெயர் தெரியாத, அடையாளம் இல்லாத திருட்டு திராவிட பசங்க இப்படித்தான் கோழைத்தனமா நடந்துக்குவானுங்க, இப்படித்தான் ஆபாசமா பேசுவானுங்க, ஆபாசமா நடந்துக்குவானுங்க. இவனுங்களை எல்லாம் காலில் ஒட்டின அசிங்கம் மாதிரி அப்படியே தொடச்சிட்டு தரையோட தரையா வச்சு தேய்ச்சிட்டு நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போயிடணும். இவனுங்களுக்கு எல்லாம் ஈடு கொடுத்து பேசணும்னு வைங்க, அது நமக்கு அசிங்கம். சரி, எது எப்படியோ இப்போதைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது உச்சநீதிமன்றம். இனி இந்த புகார் தொடர்பாக அண்ணன் சீமான் அவர்களை காவலர்கள் விசாரிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம தீர்ப்புல இன்னும் சில விஷயங்களை சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இரு தரப்புக்கும் இடையே உடன்பாடுக்கான உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். உடன்பாடு, சமரசம் இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. தயவு செஞ்சு அந்த புகாரை ரத்து செஞ்சு விடுங்க. இது மட்டும்தான் நம்முடைய கோரிக்கை. சரி, ஓகே, அது எப்படியோ சட்டப்படி இனி மேற்கொண்டு விசாரணை நடக்கும் போது, அது தொடர்பான முடிவுகள் வெளியாகும் போது நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வென்று இருக்கிறார். அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்த திருட்டு திராவிடர்கள் மண்ணை கவ்வி இருக்கிறார்கள். சரியா? அவ்வளவுதான். என்னைக்குமே ஒரு நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது. அவதூறுகளால் அண்ணன் சீமானை வீழ்த்த முடியாது. இது விளங்குதில்ல? அவ்வளவுதான். உறுதியோடு இருங்க, நாம நிச்சயமா வெல்லுவோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.